ஒரு நல்ல விஷயத்துக்காக எவ்வளோ நாள் வேணாலும் காத்துக்கிட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நானும் அப்படித்தாங்க இந்த விஷயம் பண்ணணும் பண்ணணும்னு சொல்லி ரொம்ப நாளா வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். 1 இயரா நான் கார்ட்ல போட்டு வச்சு கூட பார்த்தீங்கன்னா, இன்னுமே ரீஸ்டாக் பண்ணாம அவுட் ஆஃப் ஸ்டாக்னே இருந்துச்சு. சரி இப்படியே இருந்தா வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு அன்னைக்கு அம்மன் சன்னதியில உள்ள இந்த சிக்கந்தர் ஸ்டோர் தான் போயிருந்தேன். அன்னைக்கு நான் வாங்க போன பொருள் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு குட்டி வடச்சட்டி ஒரு 6 இன்ச்சில தான் வேணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப தெளிவா இருந்தேன். நம்ம கொஞ்சம் குவான்டிட்டி பண்ணும்போது அதுக்கப்புறம் ஒரு அப்பளம் ஒரு சின்ன அளவுல பண்றதுக்கெல்லாம் யூஸ் ஆகுமே அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம வீட்ல யூஸ் பண்ற தோசைக்கல்லு எங்க வாங்குனீங்க அப்படின்னு சொல்லி நெறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஒண்ணு வந்து இந்த கடையிலயும், இன்னொன்னு வந்துட்டு இண்டஸ் வேலில இருந்தும் வாங்கியிருந்தோம். எல்லா விதமான இரும்பு பாத்திரமே இங்க வந்து அவைலபிளா இருக்கு. அதுவும் ப்ரீ சீசன்டா. பிரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் வந்துட்டு அஃபோர்டபிள் பிரைஸாவும், அதே சமயத்துல குவாலிட்டி எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. ஃபினிஷிங் தான் இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்தா இன்னுமே நல்லா இருக்கும். அந்த பிரீமியம் லுக்கு கிடைக்கும். ஸோ அது ஒண்ணு மட்டும் தான் எனக்கு வந்து மனசுல தோன்றது. சின்ன சின்ன மைன்யூட்டான விஷயங்கள்லாம் நான் ரொம்ப நோட்டீஸ் பண்ண மாட்டேன். பரவால்ல பிரைஸ் அஃபோர்டபிளா இருந்தா போதும் அப்படின்னு சொன்னாக்க இந்த கடை ஓகே தான். இந்த குட்டி கடாய நான் ரூ. 430 சொல்லி பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். நம்ம ஊர் மதுரைனாலே ஜிகர்தண்டா தாங்க அவ்ளோ ஃபேமஸு. பட் நான் இதுவரைக்கும் ட்ரை பண்ணது கிடையாது. நீங்க யாரெல்லாம் ஜிகர்தண்டா ஃபேனுன்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.